விஜய் நாளை பதவியேற்க இருக்கின்றார். இதற்காக நேரு உள் விளையாட்டு அரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து நேற்றைய தினம் தலைமை செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள், டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர், பொதுப்பணித்துறை செயலாளர் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் நேற்றைய தினம் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார்கள். இந்த ஆலோசனையில் விஜய்க்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் குறித்து மிக தீவிரமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் அவர் தமிழக முதலமைச்சராக அவருடன் சேர்ந்த அமைச்சரவையும், முக்கிய இலாக்காக்கள், முக்கிய அவருடைய நண்பர்கள் மற்றும் முக்கிய தாவேகாவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் உள்ள அனைவருக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. அதற்கான பட்டியலும் தயார் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தான் இருந்தாலும் விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்பது 108 இடங்கள் மட்டுமே தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைக்க 118 எண்ணிக்கை என்பது தேவை. அது இல்லாத நிலையில் அதற்கான தீர்வு என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விஜய் தலைமையில் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தற்போது அனைவரும் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் வரை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவரை அனைவரும் ஒரே இடத்தில் அங்கே தங்க வைக்க வேண்டும் என்று அனைவரும் அங்கே இருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்கு. அடுத்த கட்டமாக விஜயனுடைய பதவியேற்பு நிகழ்ச்சி, பதவியேற்கக்கூடிய இடம், அதற்கான ஏற்பாடுகள், ஆலோசனை என்பது ஒரு புறம் போய் கொண்டிருக்கிறது. மறுபுறம் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர், வெற்றி பெற்ற வேட்பாளர் அனைவரும் ஒரே இடத்தில் தங்க வைக்க